நம்ம எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள், இந்த நாள் மட்டும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னோடு இருந்தாருங்க, என்னை தாங்கினார், என்னுடைய அடிகளை அவர் ஸ்திரப்படுத்தினார், என்னுடைய இருதயத்தை அவர் உறுதிப்படுத்தினார், என் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருந்து என்னங்க செய்வார்? நம்மை பார்த்து கொள்வார். நம்மோடு இருந்து என்னங்க செய்வார்? நம்மை அவர் பாதுகாப்பார். நம்மோடு இருந்து என்ன செய்வார்? நம் நிலையை அவர் மாற்றுவார். யாரோடு கர்த்தர் இருக்கிறார்? யாரோடு ஆண்டவர் இருக்கிறார்? எந்த பலனையும், நம்பர் 1, எந்த பலனையும் எதிர்பாராமல் பொறுமையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார். 2வது, யாரோடு ஆண்டவர் இருப்பார்? கற்றுக்கொண்டதில் யார் நிலையாய் நிற்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார். என்னங்க கற்றுக்கொண்டது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன செய்யும் என்று நம்ம பார்த்தோம். முதலாவது என்னங்க செய்யும்? கர்த்தருடைய வார்த்தை இட் கிவ்ஸ் லைஃப். என்ன தருது? ஜீவனை தருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், யோசித்து கூட பார்க்க முடியுது எப்படி பிரச்சனைகள் வந்து அவனை தாக்கும் என்று. இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருப்பதை போல இருக்கும், அடுத்த நொடி எப்படி பிசாசு அந்த சந்தோஷத்தை திருடுவான் என்று நமக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக விதைக்கப்படும் போது அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ளாக இருந்து அவனை திடப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் அவனை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறது. அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவன் எழும்பும்படியாக, எல்லா சூழ்நிலைகளையும் உடைத்து அவன் மேலே எழுந்து அதற்கு எதிராக அவன் கடந்து வரும்படியாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம் வேகமாக இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்னங்க செய்கிறது? அது பலனும் செய்கிறது. தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு இருதயத்திற்குள்ளாக, ஒரு எண்ணங்களுக்குள்ளாக, அவனுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் விதைக்கப்படும் போது அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை அவனை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தை அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறது. யார் நம்ம சுற்றி இருக்கிற எது வேணாலும் சொல்லலாம், டாக்டர் என்ன வேணாலும் சொல்லலாம், நாமே நம்முடைய எண்ணங்களே சொல்லும், இல்லை உன்னால செய்ய முடியாது, எப்படி உன்னால செய்ய முடியும், யோசித்து பார் உன்னுடைய நிலையை என்று நமக்குள்ளாக இருக்கிற நாமே இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக ஊடுருவி நமக்குள்ளாக தங்கி வாசம் செய்யும் போது அந்த வார்த்தை சொல்லும், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. அந்த பலன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை உனக்குள்ளாக இருக்கிறது. அந்த வார்த்தை கொண்டு உன்னால எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்க என்ன செய்வீங்க? விடுதலை ஆவீர்கள். அந்த வார்த்தைகள், தங்கப்பட்ட வார்த்தைகள், நமக்குள்ளாக ஏற்கனவே நாம் வைத்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது, நமக்குள்ளாக வாசம் செய்கிறது, நம்மளுடைய நிலையை அது மாற்றுகிறது. இந்த தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போது அதை மனுஷர் வசனமாக நீங்க ஏற்றுக்கொள்ளல, தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாக அது என்ன செய்கிறது? அது பேலன்ஸ் செய்கிறது.
ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, எத்தனை பிசாசு நம்மளுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக விதைக்கப்பட்டு இருந்தா, தேவனுடைய வார்த்தை ஒரு சரீரம் சுமக்கக்கூடிய சரீரமாக இருந்தா, அந்த வார்த்தை அந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. சூழ்நிலைகள் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஒரு டாக்டரோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு வேதனையோ, எந்த ஒரு கடனோ அவனை கீழே தள்ள முடியாது. மாறாக அந்த வார்த்தைகள் அவனை மேலே எழும்படியாக செய்யும். அந்த வார்த்தைகள் அந்த சூழ்நிலைகளை உடைக்கும்படியாக செய்யும். அந்த வார்த்தைகள் அவனை இன்னும் இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக கடந்து வரும். காரணம் என்ன? அந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. It gives life. ஆமென். நீங்க கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் வேகமாக அந்த பகுதிக்குள்ளாக நாம் பார்க்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் போதும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக அந்த வார்த்தைகள் நம்ம சொல்லுது. இந்த காரியத்தை நீ செய்ய, இல்லை என்ன வேணாலும் ஆகட்டும், எப்படி வேணாலும் சூழ்நிலைகள் வரட்டும், என் தேவனாகிய கர்த்தர் அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அந்த வார்த்தைகள் எனக்கு ஜீவனை கொடுக்கும். அந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்தும். அந்த வார்த்தைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றும். இந்த கடன் என்னை கீழே தள்ளாது, இந்த குடும்ப பிரச்சனை என்னை கீழே தள்ளாது, இந்த சரீர பலவீனம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன? என் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள் அது எனக்குள்ளாக வாசம் செய்கிறது. அந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் என்னை வழி நடத்துகிறது. இத்தனை ஆண்டு காலம் அந்த வார்த்தை தானே என்னை தாங்குச்சு, இனிமேலும் அந்த வார்த்தை என்னை தாங்கும். இத்தனை ஆண்டு காலம் அந்த வார்த்தையை என்னை தாங்கி பலப்படுத்தி என்னை வழி நடத்தினதே, இனிமேலும் என்னை தாங்கி பலப்படுத்தும். இந்த வார்த்தைக்கு விரோதமாக எந்த பிசாசும் கடந்து வர முடியாது என்று உள்ள ஏற்கனவே நீங்கள் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அது உங்களுக்குள்ளாக ஜீவனை தரும். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு எப்படிங்க பரிபூர்ணமாக, ஃபுல்னஸ், எப்படி ஃபுல்னஸ், பரிபூர்ணமாக நிறைந்து வழிகிற, நிறைந்து கடந்து வருகிற வசனமாக, தலையிலிருந்து கால் வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரம்பி வழிகிற தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எதையும் அவன் தயாராக சந்திக்கக்கூடிய நிலைக்குள்ளாக கடந்து வருவான். நம்ம சரீரம் எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறது? ஹல்லேலூயா. What has been filling your body, your mind, your soul? உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறது? சொல்லுங்க, எதனால நிரப்பப்பட்டு இருக்கு? யோசித்து பாருங்க, எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருந்தா, என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும். ஆமென். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவன் என்ன செய்யுங்க? சோதரியுங்கள். Filling your body with the word of God. கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த சரீரம் நிரப்பப்பட்டு இருந்தா எந்த கவலையோ, எந்த வேதனையோ, எந்த அவிசுவாசமோ இந்த சரீரத்திற்குள்ளாக கடந்து வர முடியாது. அதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவன் சொல்றான், நான் இந்த சிலைக்கு முன்பாக நான் வணங்க மாட்டேன், உனக்கு முன்பாக நான் வணங்க மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் சரி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். எப்படி இப்படி முடியும்? எப்படிங்க முடியும்? முன்பாக எரிகிற அக்னி சூளை இருக்கிறது. எப்படி? how is it possible? He's been filled with the word of God. தேவனுடைய வார்த்தை அவனை ஜீவனை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவனை பலப்படுத்தினது. தேவனுடைய வார்த்தை அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றினது. அவன் பார்க்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை, அவன் பார்ப்பதெல்லாம் தேவனுடைய வல்லமையை, அவன் பார்ப்பதெல்லாம் தேவனுடைய செட்டைகளின் நிழலை. அவனுக்கு முன்பாக இருக்கிற ராஜா அவனுக்கு கண்ணுக்கு தெரியல, அவனுக்கு முன்பாக இருக்கிற எரிகிற அக்னி சூளை அவனுக்கு கண்ணுக்கு முன்பாக தெரியல. அவனுக்கு உள்ளாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை, வெளியே இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஆவியை பார்க்கும்படியாக, தேவனுடைய சமூகத்தை நோக்கும்படியாக அவனுடைய கண்கள் பார்த்தது. இதுதான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில இதே தான் நடந்தது. அப்போஸ்தலர்ல நீங்க பார்க்கும்போது ஸ்தேவானை எல்லாரும் கல்லால் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அவன் பார்க்கிற வானம் திறந்திருக்கிறதை அவன் பார்த்தான்.
ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை முறை படித்தாலும், எத்தனை முறை அந்த வார்த்தைகளுக்குள்ளாக நம்மளுடைய கவனம் கடந்து போனாலும், அத்தனை முறை அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளாக ஊடுருவி அந்த மனிதனுடைய யோசனைகள், எண்ணங்கள், திட்டங்களை அது மாற்றும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்ல வேகமாக இந்த வார்த்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமை, தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் பார்க்கிறான். முன்னாடி எல்லாரும் கல்லால அவனை அடிக்க அவர்கள் நிற்கிறார்கள். எல்லாம் ஆயத்தமா இருக்கிறான் கொலை செய்யும்படியாக. யார? இந்த ஸ்தேவான. ஆனா அது அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியல. அந்த கண்ணுக்கு என்ன தெரியுது? அதை தாண்டி, அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவன் பார்க்கிறான். என்ன காரியத்தை பார்க்கிறான்? அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் 55வது வசனத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்க்கிறான். முன்னாடி இருக்கிற பிரச்சனை கண்ணுக்கு தெரியல. எந்த மனுஷனும் பாராத ஆண்டவர் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? என்னங்க தெரியுது? ஐயோ, என் கண்ணுக்கு முன்னாடி கடன்காரன் தாங்க தெரியுறான். என் கண்ணுக்கு முன்னாடி யார் தெரியுறா? கடன்காரன் தாங்க தெரியுறா. என் கண்ணுக்கு முன்னாடி வியாதிகள் தெரிகிறது, வேதனைகள் தெரிகிறது. என் சகோதரா, சகோதரி, if you are been filled with the word of God, தேவனுடைய பரிசுத்த வார்த்தையினால் நிரப்பப்பட்டவனாக நீ இருந்தா, தேவ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கடந்து வருவார். அவர் உனக்குள்ளாக கடந்து வரும்போது என்ன செய்கிறார்? சகல சத்தியத்திற்குள்ளாகவும் உன்னை என்ன செய்கிறாரு? உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ ஞானம் கடந்து வருகிறது, தேவ ஆலோசனை கடந்து வருது. என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆலோசனை கடந்து வருகிறது. when you are been filled with the word of God, கர்த்தருடைய வார்த்தையிலே நிரப்பப்படணும். அதுக்கு தான் உங்களுக்கு தலையா பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பரிசுத்த வேதத்தினுடைய வாசிப்பை நான் கொடுக்கிறேன். அவ்வளவு செலவு பண்ணி கொடுக்குறோம். ஏன்? நீங்க வாசிக்கணும். நீங்கள் வாசித்து அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக நீங்கள் வைத்து வைக்கணும். உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை சாண்டுவேன். எப்படி? That is the power of God. ஹல்லேலூயா. அதுதான் தேவ வல்லமை. அந்த தேவ வல்லமை எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வரும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மைக் எப்படி பேசுது? இந்த பேட்டரியின் மூலமாக. பேட்டரியில சார்ஜ் இல்லைன்னா என்ன செய்யாது? இது வேலை செய்யாது. முக்கால்வாசி இதில் சார்ஜ் இருக்கிறது இல்லை. இப்போ கூட 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ கூட எவ்வளோ இருக்கு? 2 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த பேட்டரியில சார்ஜ் இருக்கிற வரைக்கும் என்னால் பேச முடியும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக தங்கும்போது உனக்குள்ளாக சார்ஜ் இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான காரியத்தை கொண்டு வந்து வைத்தாலும் உள்ள இருக்கிற வார்த்தைகள் இருக்கிற வரைக்கும் எத்தனை தான் பிசாசு கடந்து வந்தாலும், எத்தனை தான் போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை தான் பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் யாவையும் உங்களால் ஜெயிக்க முடியும். காரணம் என்ன? உள்ள விதைக்கப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதான் ஸ்தேவானை அடிக்கும் போது எல்லாம் முன்ன ரவுண்டு கட்டி இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய கல்லால அவனை அடிக்கு கொள்ளும்படியாக வைத்திருக்காங்க. அந்த பிரச்சனை அவனுக்கு தெரியல, அந்த மரணம் அவன் கண்ணுக்கு தெரியல, அந்த பயம் அவன் கண்ணுக்கு தெரியல. அதை தாண்டி ஆண்டவராகி கர்த்தர் அவன் கண்ணுக்கு தெரிகிறாரு. ஹல்லேலூயா. That is the power of the word of God. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. Do you have the word of God? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டு இருக்கா? ஹல்லேலூயா. என்னாகமத்தில் 11ஆம் நேரமில்லை நிறைய வசனத்தை நான் விட்டுட்டேன். இந்த முறை நான் நிறைய வசனம் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80 வசனம் இருக்கும். நான் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் நான் வேகமாய் நான் கடந்து போகிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேகமாக பார்க்கலாம். பின்பு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. பின்பு ஜனங்கள் அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. பின்பு ஜனங்கள் அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க. பின்பு ஜனங்கள் அவர்கள் கலங்கி கொண்டிருந்தாங்க. அது கர்த்தருடைய செவிகளில் எப்படி இருந்தது? பொல்லாப்பா இருந்தது. லிசன், நல்லா கவனமா கேளுங்க. வார்த்தை இல்லை அப்படின்னா புலம்பல் வரும். ஹல்லேலூயா. வார்த்தை இல்லை அப்படின்னா கலங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து வரும். வசனம் சொல்லுது, பின்பு ஜனங்கள் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க. அது கர்த்தருடைய செவிகளில் எப்படி இருந்தது? அது பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. போதும். 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்.
உடனே அக்னி அவிந்து போயிற்று. வார்த்தை உள்ள இருந்தா ஆண்டவர் செவி கொடுப்பார். யாரு கூப்பிட்டா ஆண்டவரை? மோசை கூப்பிட்டா. எப்படி மோசையால கூப்பிட முடிந்தது? அவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக வைத்து வைத்த நபர் ஆண்டவரை கூப்பிடும் போது அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. வைத்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை யார் வைத்து வைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை கூப்பிடும்போது என்ன ஆகுதுங்க? அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம், வேகமாக நான் போகிறேன், 66ஆம் வசனத்திலிருந்து பேதுருவை குறித்து நாம் இந்த காரியத்தை இந்த வசனத்திலே பார்க்க முடியும். அத்தருணத்தில் பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்க பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நஸ்ரனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றார். அதற்கு அவன், ஐயோ நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று என்ன செஞ்சான்? மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிட்டான். சொன்னா, ஐயோ எனக்கு இயேசுவை தெரியாதுங்க. என்ன தெரியாது? எனக்கு இயேசுவை தெரியாது. ஏன் சொன்னா? பயம். ஏன் பயம் உள்ள வந்தது? உள்ள தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. ஆனா எங்க இருந்தான்? இயேசுவோடு இருந்தான். 3 வருஷ காலம் இயேசுவோடு இருந்தான். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க வேகமாக. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்கள் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னால். பாருங்க, அவன் துரத்திக்கிட்டே வரா. அவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, அவன் தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். பேசாம போக வேண்டியதான். என்றைக்குமே பிசாசு அப்படி விடாது. பிசாசு என்ன செய்யாது? விடாது. அது உங்களை பயமுறுத்திட்டே இருக்கும். எதில் வேணாலும் பயமுறுத்தும். நீங்கள் என்ன செய்தாலும் பயமுறுத்தும். பட்ட பகலில் கூட அநேகர் வந்து வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க. மதியானம் 12 மணி வெயிலில் பயப்படுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரி இந்த ப்ரேயர் லைனில் என்ன இடத்துல தொடர்பு கொண்டு அவன் சொன்னான், ஐயா நான் ஒரு 1:30 மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க, காற்று அடிக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நான் கேட்டேன், நைட்டு 1:30 மணிக்காமா அப்படின்னு. ஐயா இல்லைங்க மதியானங்க. மதியானம் ஏமா பயப்படுறீங்க? ஐயா இல்லைங்க ஏதோ ஒரு பயமாகவே இருக்குங்க. நான் சொன்னேன், உங்களை கண்டு தாங்க அது பயப்படணும். உங்களை கண்டு தான் அது பயப்படணும். ஆனால் அது என்ன செய்யுது? இவங்களை பயமுறுத்துது. எதுவுமே இல்லை, வெறும் காத்து. ஹல்லேலூயா. இங்க இந்த பெண் இந்த பேதுருவை இயேசுவோடு இருந்து, இன்னும் சொல்ல போனா இவனே அற்புதம் செஞ்சான். இயேசு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இந்த பேதுருவுக்கு கொடுத்தார். பேதுருவுக்கு மாத்திரமல்ல, எல்லா சீசர்களும் கொடுத்தார். என்ன அற்புதம் கொடுத்தாரு? அசுத்த ஆவியை துரத்தும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்படியாக தேவனுடைய அபிஷேகம் கடந்து வந்தது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற பேதுரு அவன் பயப்படுறான். ஹல்லேலூயா. வாசிங்க வேகமாக. அவன் மறுபடியும் 70வது வசனம், அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்கள் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு எப்படி இருக்குது? ஒத்திருக்கிறது. போதும், உன் பேச்சு எப்படி இருக்குது? இது மாத்திரம்தான் மாறல. அதாவது இயேசுவோடு இருந்தார் பார்த்தீங்களா 3 வருஷ காலம். அந்த இயேசுவோடு 3 வருஷ காலம் இருந்த அந்த பேதுருவுக்கு இயேசுவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வருது. இயேசுவை போல சுவாபங்கள் அது மாத்திரம் வருது. நம்ம யாரோட இருக்கிறோம்? நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அந்த ஏரியா போல பாஷை வரும். அது போதுங்க எங்கேயோ. ஏதுங்க? வீட்டுக்காரரு ஐயா இங்க இருக்கிறாருங்களா? அது இப்போதாங்க போச்சு. என்ன ஆடா மாடாது? அது இப்போதான் போச்சு. ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், அது போல நம்முடைய வார்த்தைகள் மாறுகிறது, சுவாபங்கள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, புத்தி மாறுகிறது. ஹல்லேலூயா. அதை நான் நேற்றைய தினத்தில் கூட பைபிள் ஸ்டடியில் சொன்னேன். டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யுவர் கேரக்டர். உன் நண்பன் யார் என்று நீ சொல், நீ யார் என்று நான் சொல்லுவேன். நண்பன் யார் என்று சொல். குடிகாரன், பொறுக்கி பையன், கஞ்சா அடிக்கிறவன், மோசமானவன், இப்படிப்பட்ட ஆட்கள், ஊதாரி, பணத்தை வந்து தண்ணியாக செலவழிக்கக்கூடியவன், பண விரயங்கள் செய்யக்கூடியவனுடைய நண்பனாக இருந்தா அந்த அடுத்தவன் கூட இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அதே போல தான் இருப்பான். என் சகோதரா சகோதரி,
உன் நண்பன் அவன் யாராக இருக்கிறான்? அல்லேலூயா. நண்பன் யாராக இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையை அவனுக்குள்ளாக வைத்தவனாக இருக்கிறானா, இல்லை உலகத்தின் காரியத்தை வைக்கிறவனாக இருக்கிறானா? வாட் இஸ் இன்சைட் ஹிம்? எது உள்ள இருக்குதோ அது ஜீவனை கொடுக்கும். தவறான காரியம் உள்ள இருந்ததுன்னா அவன் ஜீவனை எடுக்கும். அல்லேலூயா. இந்த பேதுரு அவன் ஓடுகிறான், அவனுக்குள்ள இயேசுவோடவே இருந்தான். ஆனால் இயேசு உள்ள இல்லை, இயேசு வெளியே தான் வச்சிருந்தான். அல்லேலூயா. அநேகர் இயேசுவோடவே இருப்போம், ஆனால் இயேசுவை வெளியவே வச்சுருப்போம், இயேசுவை கொண்டு வந்து உள்ளே வைக்க மாட்டோம். நம்ம எப்படி வச்சுருக்கிறோம்? இயேசுவை வெளியே வச்சுருக்கிறோமா, இயேசுவை உள்ளே வச்சுருக்கோம்? 20 வருஷமா நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், 20 வருஷமா நான் ஆலயத்திற்கு நான் செல்லுகிறேன், எத்தனையோ பிரசங்கங்கள் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார்? வெளியே இருக்கிறாரா, உள்ளே இருக்கிறாரா? அல்லேலூயா. கற்றுக்கொண்டதில் யார் நிலையாய் நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். அவர்களோடு ஆண்டவர் இருப்பார். என்னங்க கற்றுக்கொண்டது? தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள். அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும். நமக்கு என்ன செய்யுது? அது ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. அடுத்தது பி. டைம் இல்லை, நிறையா இருக்கு, நான் வேகமாக போகிறேன். 2வது பி, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? இட் ரிவீல்ஸ் ட்ரூத். உண்மையை அது காண்பிக்கும். என்ன செய்யும்? உண்மையை காண்பிக்கும். வேகமாக போகலாம், நான் இதோட நான் முடிக்கிறேன். மொத்தம் அது CDE வரைக்கும் இருக்குது, ஆனால் நான் பியோட நான் முடிக்கிறேன். இட் ரிவீல்ஸ் ட்ரூத். உண்மையை காண்பிக்கும். சங்கீதம் 25வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும், நீரே என் ரட்சிப்பின் தேவன். அப்படின்னா நீரே என்னை விடுதலை செய்கிற தேவன், நீரே எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நீரே என்னை ஆளுகை செய்கிற தேவன், நீரே என்னை வழி நடத்துகிற தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் என்ன செய்கிறேன்? உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கு. நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த வசனத்தில் அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தாவீது என்ன சொல்றாரு? உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஐயா, செகண்ட் சர்வீஸ்லேருந்து வெளியிருந்து பிரசங்கியார் வராங்க, கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க. செகண்ட் சர்வீஸ் இவரு சும்மா இருப்பாரு, உட்கார சொல்றாரு. இவருக்கு என்னங்க தெரியும்? இவரா போய் எல்லா வேலையும் செய்ய போறாரு? நாங்கள் தான் போய் எல்லா வேலையும் செய்யணும். இவருக்கு சும்மா பாட்டுக்கு சொல்லிடுவார். வேதம் சொல்லுகிறது, தாவீது என்ன சொல்றான்? நல்லா சத்தமா சொல்லு விசுவாசியே, நல்லா சத்தமா சொல்லுங்க. உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். 2 பிரசங்கம் உட்காந்து கேட்க முடியல, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறியே, எவ்வளவு சுயநலவாதியா இருக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த படைப்புல மிக சுயநலவாதி யாருன்னா கிறிஸ்தவன் மாத்திரம்தான், மனுஷன் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வேற எதுவுமே சுயநலமா இல்லை, எதுவுமே சுயநலமா இல்லை. ஆனா கிறிஸ்தவன் மாத்திரமே சுயநலமாக இருக்கிறான். தனக்கு 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 தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும். என் சகோதர சகோதரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கீழே கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அது, நீ எதையெல்லாம் உனக்குள்ளாக வேணும்னு நினைக்கிறியோ அது. ஹல்லேலூயா. நாள் முழுவதும் என்ன செய்யறான் தாவீது சொல்றாரு? உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன், நான் காத்திருப்பேன். நம்ம என்னங்க எதுக்காக காத்திருக்கிறோம்? ரேஷன் கடையில் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னாருங்க ஸ்டாலின் ஐயா, இன்னும் வரல, காலையிலிருந்து கால் கடுக்க காத்துட்டு இருக்கிறேங்க. 2000 ரூபாய்க்காக நிற்கிறியே, 2000 ஆசீர்வாதத்திற்கு மேலாக கர்த்தர் உனக்கு செஞ்சிருப்பாரு. ஏன் இந்த ஆண்டவருக்காக நிற்க முடியல? ஏன் நிற்க முடியல? சுயநலவாதியே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வேகமாக பார்க்கலாம். வேகமாக. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தைகள் இது சத்தியம், இந்த வார்த்தைகள் இது உண்மை, இந்த வார்த்தைகள் இது நம்முடைய வாழ்க்கையில நேர் பாதையில இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக இந்த வார்த்தைகள் ஒரு கிறிஸ்தவனை கொண்டு வரும். உங்கள் சத்தியத்தில் என்ன செய்யுங்க அப்பா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தை இருந்தா, இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருந்தா, இந்த வார்த்தை ஞானமாய் நாம் செயல்படும்படியாக செய்யும், புத்தியாய் நான் நடக்கும்படியாக செய்யும், உண்மையாய் இருக்கும்படியாக இந்த வார்த்தை செய்யும். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை, இந்த வார்த்தை இருந்தா அது உண்மையுள்ள வாழ்க்கையாக அது இருக்கும். ஆமென். நாம் போகிற பாதைகள், நாம் செய்கிற காரியங்கள், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விஷயமும் அது உண்மையான காரியங்களாக இருக்கும். சங்கீதம்
139 சங்கீதம் 11-12 வேகமாக பார்க்கலாம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி போதும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி எப்படிங்க இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எது ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துமோ, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறவனுக்கு அது கஷ்டமாய் தெரியாது. அது இயற்கையாக இருந்தாலும் சரி, அது பிசாசாக இருந்தாலும் சரி, அது மனிதனாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த வசனத்தை வாசிங்க வேகமாக. இருள் என்னை மூடிக்கொண்டும் என்றாலும் இரவு என்னை சுற்றி எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு என்று அர்த்தம். வெளிச்சம் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த வார்த்தை என்று அர்த்தம். இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சம் காண்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பாதையை காமிக்கும். எந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு, எந்த இடத்துல போனா என்னுடைய வாழ்க்கை மாறும், எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை நான் மாற்ற முடியும் என்று இந்த வார்த்தை எனக்கு காண்பிக்கும். என் சகோதரா சகோதரி, சபையில் எந்த ஒரு கிறிஸ்தவன் தரித்திருக்கிறானோ அந்த கிறிஸ்தவன் ஆசீர்வாதத்தில் தரித்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அவனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு என்று கர்த்தர் அவன் பார்க்கும்படியாக அவனுடைய கண்கள் திறக்கும். அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சபைக்குரிய வல்லமை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, வாசிப்போம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல எப்படி இருக்குது? அது வெளிச்சமா இருக்கிறது. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளாக இருந்தா நாமும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா, ஆமென். You shall know the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுங்க? உங்களை விடுதலையாக்கும். எதிலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் அது நிறைய இருக்குங்க. நிறைய விஷயத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சகோதரி நான் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு மூட்டு வலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. கேட்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா அவங்களால நடக்க முடியல, பெருசாக அவங்களால நடந்து வர முடியல. அவர்கள் எப்படி நடப்பார்கள் என்று தெரியும். எப்படி நடப்பார்கள்னால் ஓடுவாங்க, பிடி உஷா மாதிரி. ஆரம்பத்தில் நான் சொல்கிறது கொஞ்சம் வருடத்துக்கு முன்பதாக அவங்க என்னை பார்த்து இப்போ சிரிக்கிறாங்க. இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து இப்போ சிரிக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஓடுவாங்க, அவ்வளோ வேகமாக செயல்படுவாங்க. மான்களுடைய கால்களை போல் அவருடைய கால்கள் இருந்தது. ஆனால் இப்போது நடக்க முடியல. ஹல்லேலூயா. எது நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது? செயல்படுத்த முடியாத அளவிற்கு, எந்த காரியத்தையும் செய்ய முடியாத அளவிற்கு நம்மளை மூளையில் முடங்கி நம்ம அப்படியே கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பணம் அநேகருடைய வாழ்க்கையில் மூளையில் முடக்கும்படியாய் செய்கிறது. உறவுகளுடைய சண்டைகள், போராட்டங்கள், வேதனைகள் அது முடங்கும்படியாய் செய்கிறது. வியாதி ஒரு மனிதனை முடக்கி வைக்கிறது. பலவிதமான சத்துருக்கள் ஒரு மனிதனை முடக்கி வைக்கிறது. Listen, when you have this word of God in you, இந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் போது இது உங்களை சத்தியத்திலே இது நடத்தும். ஹல்லேலூயா. இது என்ன செய்யும்? உங்களை சத்தியத்திலே நடக்கும். நீதிமொழிகள் 30:5 பாருங்க. நீதிமொழிகள் 30:5 வேகமாக. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். Every word of God is true. அது உண்மையானது, அது புடமிடப்பட்டது. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறாரு? அவர் கேடகமாக இருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க. கேடகம் ஒரு மனிதனை பாதுகாக்கும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்லா சொல்லுங்க பாப்பா. எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கணும். எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். அடுத்த நொடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இந்த காலில் வரும்போது ஒரு சகோதரி கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. கீழே விழுந்துட்டாங்க. ஒரு செகண்ட் தான். நல்ல வேளை வேற எதுவும் தலையில் அடிப்படலை. ஒரே செகண்ட் தான். You don't know what will happen. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகம். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, யாரை ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்களோ, யார் ஆண்டவரை கட்டி பிடித்து கொண்டு இருக்கிறார்களோ. எப்படிங்க ஆண்டவர் முன்னாடி இருந்தால் கட்டி பிடிச்சிக்கலாம். முன்னாடி இருந்தால் எப்படி யாக்கோபு போராடினானோ பொழுது விடியும் வரை அவன் போராடி அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டான், விடல அவரை. அது மாதிரி பண்ணலாம்.
ஆனா ஆண்டவர் கண்ணுக்கு தெரியல. அப்ப எப்படி தாங்க கட்டி பிடிக்கிறது, எப்படி தாங்க அவரை பிடிக்கிறது? இந்த வார்த்தை நீ பிடித்துக்கொள். இந்த வார்த்தை உனக்குள்ளாக நீ வைக்கும் போது இந்த வார்த்தை உனக்குள்ளாக வாசம் செய்யும். அது உனக்குள்ளாக வாசம் செய்து மாத்திரமல்ல, உனக்குள்ளாக அது வளரும். இட் grows inside you. அது வளர்ந்து 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 கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அது மாறும்போது அந்த வார்த்தைகள் அது மரமாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாய் கடந்து வரும்போது உன்னை பாதுகாக்கக்கூடிய நிலையாக, உனக்கு அது கேடகமாக, உனக்கு அது அரணாக, உனக்கு அது கோட்டையாக, உனக்கு அது துர்கமாக அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கும். சகல சத்தியத்திற்குள்ளாகவும் அது நடக்கும். ஏன்? அது உண்மை உள்ளது. இட் இஸ் பியூர். அது உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அழகான ஒரு முடிக்கிறேன், இன்னொரு 5 மினிட்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய வேகமாக. பின்பு பரலோகம் திறந்திருக்கிற கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர், எப்படி அதன் மேல் ஏறி இருந்தவர் பேர் என்னங்க? உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து எப்படி யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் எப்படிங்க இருந்தது? அக்னி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. தலையின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் ஒரு பெயரும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உனக்குள்ளாக இருந்தா அந்த வார்த்தை என்னென்னலாம் செய்யும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. அதான் யோவான் அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் கடந்து வரும்போது அவன் சொல்றான், அந்த ஒரு பிச்சைக்காரன் கேட்கும்போது அவன் சொல்றான், என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஆனா I have one thing, என்னிடத்துல ஒண்ணு இருக்கு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. I have one thing. தேவனுடைய நாமம் எனக்குள்ளாக இருக்கு. அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கு. அந்த வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. அந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கும். அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய நல் பாதையில, நல் வழியில அவனுடைய சூழ்நிலையை மாற்றும். That is the power of the word of God. அது உன்னுடைய நிலையை மாற்றும். ஹல்லேலூயா. யாரோடு ஆண்டவர் இருப்பாருங்க? கற்றுக்கொண்டதுல யாரு நிலையாய் நிற்கிறார்களோ, கற்றுக்கொண்டதுல யாரு நிலையாய் நிற்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் இருப்பார். என்னங்க கற்றுக்கொண்டது? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யும்? இட் கிவ்ஸ் லைஃப். அது ஜீவனை தருகிறது. அந்த வார்த்தை என்னங்க செய்யறது? அது உண்மையை காண்பிக்கிறது. உண்மையை நம்ம யார் என்று காண்பிக்கும். நம்ம நிலை என்ன என்று காண்பிக்கும். எந்த இடத்துல நிற்கிறோம் என்று காண்பிக்கும். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோட அவர் இருக்கிறார். உன்னோடு இருந்து என்னங்க செய்கிறார்? நம்மோடு இருந்து என்ன செய்கிறார்? நம்மை அவர் பார்த்து கொள்கிறார். நம்மோடு இருந்து என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். நம்மோடு இருந்து என்ன செய்கிறார்? நம் நிலையை மாற்றுகிறார். அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். என் இயேசுவே, உம்மையை நம்பி உம்மையை சார்ந்து உம்மையை நாங்கள் பற்றி இருக்கிறோம். நாங்கள் போகும் இடமெல்லாம் இந்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட வந்தீங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் நீர் எங்களை போஷித்து, எங்களை தாங்கி, எங்களை பலப்படுத்தி, எங்களை வழிநடத்தி, எங்களுக்கு துணையாக நின்றுங்கப்பா. பொறுமையோடு இந்த தேவனாகிய கர்த்தாவே, உமக்காக காத்திருக்கிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். கற்றுக்கொண்டதில் நாங்கள் உறுதியாய் நாங்கள் பற்றி இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறோம். இந்த வார்த்தை விட்டு விலகாதபடி இந்த வார்த்தையை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த ஒரு விசை எங்களை நீர் நினைத்தருளுவீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதித்ததைப் போல நாளை தினம் புதிய மாதம், புதிய மாதத்தின் தொடக்கத்திலிருந்து அந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் நீர் எங்களை தாங்கி பலப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இயேசுவின் வருகை பெரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.